கல்யாணம் பண்ணி நான் வேற சின்ன போட்டு வேப்பூர் பித்த மாதிரி மாட்டேங்கிறா, பஞ்சு வளர்க்க மாட்டேங்கிறா, குளிக்க மாட்டேங்கிறா. பொண்ணு கொடுத்தாரு மனுஷனா அதெல்லாம் என்கிட்ட சொல்றேன். பாரமா கிட்டு போய் பார்த்தா இது பீட்டு சூத்திராம கைவாங்க. அந்த கவுச்சில பொறுத்துக்கலாம். திருத்துப்படியா குடிச்சிட்டு வர கூட அந்த கவுச்சில பொறுக்க முடியாதுடா. என்ன கேட்காத வாருங்கள் தோழியம்மா. வணக்கம். வணக்கம்மா. ஒரு வார்த்தை வேண்டாம். நல்லா இருக்கிறியா? வீட்டுல கணவர் பிள்ளைகள் எல்லாம் சவிக்கும். அனைவரும் நல்லா. என்ன ஒண்ணு, என் வீட்டுக்காருக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. விருத்தாச்சலம் சீக்கிரத்துல சேர்த்தேன். டாக்டர் வருவாரு. டாக்டர் வந்து பாத்துட்டு எம்மா உன் புருஷனால இதுக்கு மேல இந்த கால் மடங்கினது தான், இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு சொன்ன உடனே நான் ஒரு ஆயில்மெண்ட் தரேன். அந்த ஆயில்மெண்ட் எடுத்து போய் நீ காலையிலயும் மாலையிலயும் மேலையும் கீழையும் தேய். எங்க தலை சொன்னாரு? கால் மேலையும் கீழையும் தேய். அந்த மேலையும் கீழே நான் தேய்க்கும் போதுதான் ஏந்திரிச்சு நிற்பான். அந்த பவர் கம்மியான உடனே அப்படியே படுத்துப்பான். வேலை இல்ல. இங்கதான் கேக்குறேன். வாய முடி இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாது. பொண்ணா பிறந்தவன் அடக்கம் ஆயிரம் பொண்ணு. என்னடி என்ன முடிவு நல்லா பாரு. இந்த மாதிரி விரிச்சு விட்டு திரிகிறாலோ அது விரிச்சுனே தான் போவோம். போடா போடா நீங்கள பல்ல புதி ஜோடிங்க ஜோடிங்க என்ன பண்றீங்களா? நீங்களா ஐயா தாளையா பூ முடித்து தலபாத்து நடந்து ஐயா தலபாத்து நடந்து தாளையிலை போல வந்த கண்ணையா வாசலுக்கு வாங்கி வந்தது. ஐயா பாராளுமன்றத்திலே பதவி வரும் நேரத்திலே, உங்களுக்கு பதவி வரும் நேரத்திலே நீங்கள் பாராமல் சென்றதென்ன ராஜவி மக்கள் பரிதவிக்க நிற்குதையா மறைந்து மிக மாநில இருக்கிறாரே. ஆமா, முன்னாள் பிரதமர். ஆமா, ராஜீவ் காந்தி ஐயா இருக்கிறார். டெல்லிக்கு வந்தா, டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்தார். ஆமா, வரும்பொழுது அவங்க மனைவி என்ன சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? சாமி வேண்டாங்க, இன்றைய தினத்தில் போக வேணாம், இன்றைக்கு போக வேணாம், ஆகாத சொற்பனம் கண்டிருக்கிறேன். ஆமா, ஆகாது மன்னவா என்று சொல்ல அவர் என்ன சொன்னாரா? ராஜீவ் காந்தி ஐயா என்ன சொன்னார்? அம்மா, இந்த அரண்மனையில் இருந்தாலும் எனக்கு சாவு வர்றதுன்னா வந்துதான் ஆகும். வெளியில சென்றாலும் எனக்கு சாவுன்னு இருந்தா மரணம் வந்துதான் ஆகும். யாராலும் மறுக்க முடியாது, தடுக்க முடியாது என்று சொன்னார். எத்தனையோ சொன்னாலும் எங்க இருந்து வந்தார் தெரியுமா? அவர் டெல்லி நகர் தன்னை விட்டு சென்னை நகர் அவர் டெல்லி நகரை விட்டு சென்னை நகர் பெரும்பூரிலே உங்க மனைவி வந்து தடுத்திடவும் மக்கள் நின்று எழுதிடவும், மக்கள் நின்று எழுதிடவும், நீங்கள் மறுத்து விட்டு சென்ற
அழகு பொல்லாத கால வந்து ஒரு பெண்ணாடியில் மாலை போட ஒரு பெண்ணாடியில் மாலை போட உனித்து கும்பிடும் போது ராஜினி உண்டு பற்றென்று வைத்ததையா நாங்கள் எத்தனையோ வேணுவர்களை நடந்திருக்கும் நண்பர்களே நடந்திருக்கும் நண்பர்களே அந்த ராஜ்யத்தின் படுகொலை போல் இல்லையே எந்த நாள் நவீன பாடமனோ எங்க போயிருப்பா வருஷம் அந்த வாங்கி எங்க போயிருப்பா என்னடி வாய் பறக்க மாட்டேங்கிறான் வாங்கம்மா ஆமா வணக்கம் காலை இந்த மாதிரி வைக்க வேலை இருக்கக்கூடாது வாங்கம்மா வர வேண்டும் வணக்கம்மா நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கேன் என்னாடி சொல்லுங்கம்மா என்னாடி நினைச்சிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்கம்மா ஓய்வு போறேன் என்ன என்கிட்ட எதுக்கு நார்த்தம் பூன்னு சொல்லுவாங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் மேல் வரப்பு கீழ் வரப்பு இருக்குது தகுதி தரம் இருக்குது பார்த்து பேசுறீ என்ன கண்ணு தெரியாம பேசுறேன்னா என்னது கண்ணு தெரியாம பேசுற என்ன நினைச்சிருக்கா நான் ஆடினா நீ ஆடியா சரி நான் ஆடுறேன்னா அம்மா பணக்காரி கோடீஸ்வரி லட்சாதிபதி நான் ஆடுவேன் நீ என்னதுக்கு ஆடுற இந்த பணக்காரின்னு மட்டும் சொல்லாத அவதான் 100 நாள் வேலைக்கு முன்ன தட்டி கோடீஸ்வரின்னு சொல்லாத கோயில் போடுற அரிசிய கூட விட்டு வைக்காம சோறாக்கி சாப்பிடுவேன் பணக்காரி பண்ணா என்கிட்ட வச்சுக்காதம்மா என்ன மயிரா அறுத்துருவேன் ஒன்றை கண்டெல்லாம் பறந்துடும் மூடி வாயா மூடு 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 வாய் வாய மூடு வாய மூடு நெல்லூரா இருந்தா அவள்கிட்ட பேசலாமா அப்புறம் என்ன இதுக்கெல்லாம் பேச்சு ஓ விட்டு அதெல்லாம் நிறுத்து நாடகம் நல்லபடியாக நடந்துட வேண்டும் என்ன ஊர் இதுதான் புல்லூர் புல்லூரா புல்லூர் புல்லூர் சரி புல்லூர் என்ற நகரத்தில் மறைந்து மிகு மாமியது யார் அவர் பேர் என்ன தங்கவேல் உடையார் தங்கவேல் உடையார் இருக்கிறாரு ஆமா அவர் மறைந்ததை முன்னிட்டு இன்று ஓரிரவு கண்ணொளி தீபம் நடந்து கொண்டிருக்கிறது சரிதான் நம்ம நாடத்தை கண்டுபிடிக்க பெற்றோர் கருணிற்றோர் நம்மளே எல்லாம் பெற்றோர் மாதா பிதா குரு தெய்வம் ஆமா அனைவருடைய பொறுப்பாக இந்த கமலங்களுக்கும் அடியவள் கரக்கூப்பி தமிழ்நாடு விளக்கம் தெரியுமா கமலை இதழுடைய கவலை மலர்வதானி
உங்க பெயராமா எனக்கு புரிந்தது, மக்களுக்கு புரியும்படி சொல்லுங்க. பரிமளாவதி என்று சொல்வார்கள். உங்க பேரு பரிமளா. உன் பேரு பரிமளா. உன் பேரு? என் பேரு வரமளா. என் பேரு பரிமளா. எங்க நாடோ பரிமளாவரி வட்டணம். பரிமளாவரி வட்டணம், பரிமள தேசம் என்று சொல்வார்கள். பரிமள தேசம். கணவராகிய உங்க கணவராகிய என்ன தெரியுமா? என்ன? சொல்லி பார்ப்போம். உங்க கணவர் பெயர் பரிமளவண்ணன் என்று சொல்வார்கள். பரிமளராஜன் என்று சொல்வார்கள். கணவருக்கு நான் முதல் மனைவி. முதல் மனைவி பரிமளாவதி. ராணியம்மா பரிமளாவதி என்று சொன்னேனே. பரிமளாவதி நாட்டிலே ஆமாம் கணவனை கல்யாணம் செய்து சரிதான். இதுவரைக்கும் உங்ககிட்ட நான் சந்தோஷமா பேசினேனே. எனக்கு நாடு ராஜ்ய சொத்து சுகம் அனைத்து இருந்தாலும் சரிதான். சரிதான். இந்த நாட்டை ஆள்வதற்கோ பின்னாரிசை கட்டி ஆள்வதற்கோ இந்த பொண்ணா வயிற்றுல நான் யாருக்கு என்ன பழிவாதம் செய்தேன் அம்மா? அண்ணன் என்று வந்தவரை பின்ன போயின்றேனோ, பிள்ளை பால் கேட்டவருக்கு நான் கள்ளி பால் கொடுத்தேனோ, கன்றுக்கு பால் விடாமல் நான் சொட்டை கறந்தேனோ, இந்த சண்டாளி வயிற்றுல ஒரு புழுவா பூச்சா இல்லை அம்மா பிள்ளை இல்ல. அம்மா ராணியம்மா பிள்ளை இல்லாத பாவி ஆகிவிட்டேன் அம்மா. ஒரு நல்ல சுபகாரியத்துக்கு, ஒரு காதணி விழாவுக்கோ, ஒரு மஞ்சள் நீராட்டு விழாவுக்கோ
என்ன போல பெண்கள் எல்லாம் செல்லும் பொழுது நானும் போனேனா என்ன போல பெண்கள் எல்லாம் மலடி வராள் என்று சொல்லி முன்னை விட்டு பின்னாடி பேசுவதை பார்த்தால் என் மனமானது எவ்வளவு வருத்தமா இருக்குது அம்மா. அழுவாத. அம்மனை காட்ட நிறைவு நல்லா என்ன கருத்தா வளர்த்தையா நீ பெத்த பொண்ணாலா இன்னைக்கு நான் ஒரு கரும்பு தோட்டம் உண்டு செய்தான். அங்க கரும்பு வெட்ட வந்த பாவியா என்ன காய்க்க வரடினா அந்த சண்டால பாவி என்ன கருவில்ல பாவினா. அமன புத்தன் அறிவினல்ல என்ன பெத்திய பாவி ஐயா நீ பெத்த பொன்னால இன்னைக்கு நான் ஒரு பூந்தோட்டம் உண்டு செய்தான். இன்னைக்கு பூ பறிக்க அந்த பாவி என்ன பூக்க வரடினா அந்த சண்டால பாவி என்ன பிள்ளை இல்ல பாவினா. அந்த முருகனுக்கு வள்ளி இருக்கும் என்ன பெத்திய பாவி ஐயா அந்த மும்மூர்த்தி தேவருக்கும் நான் மொட்டை அடிச்சு வந்த சண்டால தெய்வத்துக்கு மொத பூசை செய்து வந்தான். அந்த முருகனா வள்ளியாரும் அந்த மும்மூர்த்தி தேவர்களும் எல்லாருக்கும் முழுசா படியாந்தான் இந்த சண்டால பாவிக்கு முக்கா படித்தானதான். அம்மா பரமனுக்கு பார்வதிக்கா ஐயா படியாளுக்கு ஈசனுக்கா நான் பாலால அபிஷேகா என்ன பெற்ற என பாத பூசை செய்து வந்தா. அந்த பரமனு பார்வதியா ஐயா படியாளுக்கு ஈசனும் எல்லாருக்கு பார்த்து படியாளந்தான் இந்த சண்டால பாவிக்கு பதில படித்தானந்தான். ஏ தங்குவேல ஐயா ஐயா எனக்கு பச்சை இழுப்பு மரம் ஏன் எனக்கு வந்த கண்ணால உனக்கு வந்த பொன்னாளுக்கா பழஜாதி வேப்ப மரம். அந்த பரமசிவன் கோவிலுக்கா ஐயன பாலு கொண்டு போவையில என் பாலை பழுதென்பா எனக்கு வந்த பாண்டியருக்கு சதமென்பா இந்த பாங்கி மணவாடி நான் பைவான சண்டால பாவில உரையா. ஐயா எனக்கு ஈர இழுப்பு மரம் எனக்கு வந்த கண்ணாலா உனக்கு வந்த பொன்னாளுக்கா இருஜாதி வேப்ப மரம். அந்த ஈஸ்வரன் கோவிலுக்கா நான் எண்ணெய் கொண்டு போயில என் எண்ணெய பழுதென்பா எனக்கு வந்த இந்திரருக்கு சதமென்பா நான் எயிலா மணவாடி இந்த சண்டால பாவிவன் எல்லையில் சொல்றையா. ஐயா எனக்கு மதுரையில செஞ்சாங்க எனக்கு வந்த கண்ணாலா உனக்கு வந்த பொன்னாளுக்கா மஞ்சள் பொன் சரடு எனக்கு வந்த மன்னவரா நீங்க இருக்குனாலா எனக்கு மஞ்ச குறையிலையா உனக்கு வந்த பொன்னாளுக்கா மங்க மங்க வாடலையா. எனக்கு வந்த மன்னவரா நீங்க போறீங்கன்னா நாளையோட நீங்க மஞ்ச குறைஞ்சிருச்சா உனக்கு வந்த பொன்னாளுக்கா மங்க மங்க மாறிடுச்சா. எனக்கு செஞ்சியில செஞ்சாங்கோ எனக்கு வந்த கண்ணாலா உனக்கு வந்த பொன்னாளுக்கா சவுப்புகள் பொன் சரடு எனக்கு வந்த சீமானோ நீங்க இருக்குனாலா எனக்கு சிகப்பா குறையிலையா உனக்கு வந்த பொன்னாளுக்கா செல்லி மகம் வாடலையா.
எனக்கு வந்து சீமானா நீங்க போறீங்கன்னா நாளையோட எனக்கு சவுப்பா குறைஞ்சிருச்சே உனக்கு வந்த பொண்ணாளுக்கா செல்லி முகம் ஆடிடுச்சா எனக்கு நீங்க தாலி கொண்டு வந்த பாவி நான் பிறந்த தலைகடுக்கா நீங்க வந்திருந்தா இந்த தங்கால நீங்க பார்த்திருந்தா என் கண்ணால என்ன நீங்க தாலின்னு கேட்டிருந்தா எனக்கு தரமில்லா தாலின்னு எங்க தாய் வீட்டு சேனன்னு உங்க தாலியை நான் தடுத்திருப்பேன் கண்ணால அவனுக்கு நான் தாங்குன்னு நான் சொல்லியிருப்பேன் எனக்கு தாலி தடுத்த நாளாவா ஐயா தாலி வாழ்க்காச்சே தாவளவைய தலைமுறை சிக்காச்சு எனக்கு நீங்க மாலை கொண்டு வந்த பாவி நான் பிறந்த மாலைக்கா நீங்க வந்திருந்தா இந்த மங்கால நீங்க பார்த்திருந்தா என் கண்ணால என்ன நீங்க மாலை நீ கட்டிருந்தா எனக்கு மனம் இல்லாம அலன்னு எங்க மாமா வீட்டு சேனன்னு உங்க மாலை என தடுத்திருப்பேன் கண்ணால உனக்கு மறுத்து எழுதி வச்சிருப்பேன் எனக்கு மாலை முடிச்ச நாளாவும் எனக்கு மாலை கழிச்சாச்சே இந்த மண்ணை விட்டு போனவளும் என் மண்ணை முடிச்சு காச்சா